வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது இலந்த வடை. இலந்த பழம் வந்து விட்டமின் சி நிறைந்தது, இரும்பு சத்து நிறைந்தது, ஜீரண சக்திக்கு நல்லாயிருக்கும். கன்சீவாக இருக்க பெண்கள் வந்து வாந்தி மயக்கம் வராமல் இருக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். வந்துட்டாலும் இதை கொஞ்சம் வாயில் போட்டு அடக்கிக்கலாம். பழம் வந்து தை மாதத்தில் தான் கிடைக்கும். எவ்வளோ நாளும் நமக்கு வந்து இலந்த பழம் கிடைக்காது. எப்போல்லாம் நம்ம சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறோமோ அப்போல்லாம் வேணுங்கிறனால இலந்த வடை எந்த நாளும் நாங்கள் வீட்டில் வச்சிட்ருப்போம். இது இப்போ வடை மாதிரி தோசை மாதிரி செஞ்சு வந்துடுது சேல்ஸுக்கு. இலந்த பழம் சீசனில் நாங்கள் வீட்டிலேயே இலந்த வடை செய்வோம். அந்த நாளில் இங்கே எங்கள் மாமியார் வீட்டில் பாட்டி ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க வந்து இலந்த பழம் கொட்டை அந்த தோல் எல்லாம் பார்த்து க்ளீன் பண்ணி உரலில் போட்டு இடித்து வீட்டிலே அடை மாதிரி தட்டி காய வச்சு எடுத்து வைப்பாங்களாம். திரும்ப சாப்பாட்டுக்கு வந்து ரசஞ்சாத்துக்கு தொட்டுக்கிற மாதிரி அந்த இலந்த வடையை கொஞ்சமாக வெந்நீரில் போட்டு ஊற வச்சு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு மிளகாய் எல்லாம் பெருங்காயெல்லாம் கிள்ளி தாளித்து அதில் கொட்டி அப்படியே பிசைஞ்ச மாதிரி வைப்பாங்களாம். அது ரசஞ்சாதத்துக்கு மேட்சாக இருக்கும்னு எங்கள் மாமனார் இருக்கும்போது அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் வந்து ஸ்கூல் டைமில் இந்த இலந்த பழம் வாசலில் விற்கும் வாங்கி சாப்பிட்ருக்கோம். அப்புறம் காட்டுக்கரை பக்கம் போகும்போது பசங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணுங்க, அதை வாங்கிக்குவோம். ஸ்கூலில் பசங்க விற்கிறாங்கன்னு எங்கள் சார் வாங்கிட்டுருவாங்க. இப்போ வந்து தை மாதம் பிறந்தால் தான் அந்த இலந்த பழம் வந்து சீசனுங்கிறனால நாங்கள் இப்போ வீட்டிலையே இந்த இலந்த வடை மாதிரி உள்ளதை வச்சுருக்கோம். இதிலே பேக்கெட்டில் கொட்டையும் இலந்த பழமும் அப்படியே நசுக்குன மாதிரி பேக்கிங்கில் இருக்குது. அதையும் வாங்கி வச்சுக்குவோம். இந்த இலந்த பழத்தில் ஒரு புளிப்புத்தன்மையும் இனிப்புத்தன்மையும் கலந்துருக்கு. அதோட காரம் சேரும்போது அது ஒரு டேஸ்ட்டு தனியாகவே இருக்கும். நமக்கு வந்து வாய் கசப்பாக இருக்குது, எதுவுமே சாப்பிட பிடிக்கல அப்படின்னு நினச்சோம்னா கொஞ்சோண்டு இந்த இலந்த வடையை எடுத்து வாயில் போட்டு அப்படியே சப்பிட்டு இருந்தோம்னா அந்த நாக்கில் இருக்க சுவை அரும்புகளுக்கு வந்து தூண்டுதல் கொடுக்கும். அதுக்கப்புறம் எது சாப்பிட்டாலும் அந்த டேஸ்ட்டு தெரியும். சில பேருக்கு வாய் மண் மாதிரி இருக்குது, ஒன்றுமே டேஸ்ட்டே தெரிலன்னு சொல்லுவாங்க. ஜுரம் அடித்த பிறகு வாய் கசப்பாகவே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த இலந்த வடை தான் நல்லது. சப்பி சாப்பிட்டு அந்த நாக்குக்கு அந்த சுவை அரும்புகளை தூண்டி விட்டு கொண்டுட்டு வந்துடலாம். மற்றபடி இந்த இலந்த இலையில ஒரு துவையல் செய்வாங்க. அந்த நாளில் இலை, புளி, மிளவா, உப்பு வச்சு அரைச்சி சாப்பிட்றது. அதை முள் இருக்கும், அதை பார்த்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் நம்ம கண்ணப்பர் வைத்தியத்தில் 5-6 மிளகு, பூண்டு, ஜீரகம், இந்த இலை எல்லாத்தையும் வச்சு நச்சு 3ஆம் நாள் தலை குளிச்சலேருந்து ஒரு 3 நாள் 4 நாள்னு சாப்பிட்டாக்க 3 மாதம் 4 மாதத்துக்குள்ளேயுமே 2-3 மாதத்துக்குள்ளேயுமே குழந்தை கிடச்சிரும். இல்லைனாலும் 3-4 மாதத்தில் கிடச்சிரும்னு சொல்லி அவர் பேட்டியில் கொடுத்துருந்தாரு. அதை நான் படிச்சிருக்கேன் மூலிகை மணி புஸ்தகத்தில். இப்போயும் அதே வைத்தியத்தை திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து குழந்தையின்மைக்கான ஒரு மருந்தாகவும் இருக்குது, நம்மளுக்கு ஜீரண சக்தி கொடுக்குற ஒரு ஜூஸாகவும் இருக்குது, நம்ம வாய்க்கசப்பு மற்றபடி சுவை அரும்புகளில் தூண்டி விடுறதுக்கு இது மாதிரி இதாகவும் நமக்கு இருக்குது. இதில் முக்கியமாக அயன் சத்து நிறைஞ்சது நமக்கு. அதனால் அடிக்கடி இந்த பழத்தை வாங்கி சாப்பிட்லாம். நார்மலாக நிறையா வெறும் பழமாக நம்ம சாப்பிட்டோம்னா நாக்கு எரியும். சில பழம் ரொம்ப புளிக்கும், சிலது இனிப்பாக இருக்கும். இப்போ இந்த சின்னதாக உள்ள நாட்டுப்பழம் வெளியில் கிடைக்கிறதில்ல. மலைப்பழம்னு சொல்லி வலையில் போட்டு அங்கே இங்கே தொங்க விட்டு வச்சுருக்காங்க, அதைத்தான் எல்லாம் வாங்கிடுறாங்க. இப்போயும் கிராமத்து சைடெல்லாம் பசங்க கொண்டு வந்து விற்பாங்க தெருவில். அப்புறமும் வந்து பஸ்ஸில் வந்து சில சமயம் கொண்டாந்து விற்கிறாங்க. இந்த மாதிரி கிராமத்துலேருந்து பொறுக்கிறவங்க டவுனில் உள்ள பஸ்ஸில் எடுத்தாந்து விற்கிறாங்க. அந்த நாட்டுப்பழத்தில் இருக்கிற டேஸ்ட்டு அந்த மலைப்பழத்தில் இருக்காது. இவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்ச இந்த இலந்த பழத்தை நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டு வந்தோம்னா இதனாலே நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் மேம்படுது. நீங்களும் இந்த இலந்த வடையை வாங்கி சாப்பிடுங்க. தை மாதத்துக்கு அப்புறம் சீசனில் வரும்போது இலந்த பழத்தையும் வாங்கி சாப்பிடுங்க. நம்ம நாட்டில் விளையிற எல்லா பழங்களும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பயன்பாடாக தான் இருக்குது. அதில் உள்ள சத்துக்கள் நம்ம உடம்புக்கும் தேவையாக இருக்குது. இப்போ கால்சியம் சத்து எடுத்துக்கிட்டோம்னா அது நம்ம எலும்பு வளர்ச்சிக்கு முக்கியமாக இருக்குது. புரோட்டீன் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து தசை வளர்ச்சிக்கு முக்கியமாக இருக்குது. அதுமாதிரி ஒவ்வொரு பழங்கள்லேருந்தும் ஒவ்வொரு சத்து நம்ம ஒவ்வொரு உடல் உறுப்புகளுக்கும் வளர்த்துறதுக்கு நமக்கு பயன்படுது. இப்போ ஆரஞ்சு, ஆப்பிள்லாம் வந்து நம்ம நாட்டு பழமே இல்லை. அதை தான் மெயினாக இப்போ நம்ம முன்ன வாங்குகிறோம்.
அந்த நாளில் ஏதாவது ஊருக்கு போனால் வாழைப்பழம் தான் வாங்கிட்டு போவாங்க. வாழைப்பழம் நம்ம நாட்டிலே இருந்தது, டெய்லி ஃப்ரூட் மாதிரி இருந்துச்சு. இந்த ஆரஞ்சு ஆப்பிள்லாம் பணக்காரங்க பழமாக இருந்தது, யார் கண்ணுக்கும் பார்த்தாலும் வாங்குற அளவுக்கு கையில் காசு இருக்காத சூழ்நிலையில் இருந்தது. இப்போ என்னமோ மலிஞ்சு போன மாதிரி எங்கே பார்த்தாலும் ஆரஞ்சு ஆப்பிளுமா கொட்டி வச்சுருக்கீங்க. அதெல்லாம் அவ்வளோ காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றத, இந்த இலந்த பழத்தை 10 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்லாம். மினிமம் இப்போ 10 ரூபாய்க்கு பஸ்ஸில் கொண்டாந்து கொடுக்குறாங்க. பஸ்ஸில் ட்ராவலில் தை மாதத்துக்கு மேலே யார் எங்கே போனாலும் இந்த நாட்டு இலந்த பழம் ட்ராவலில் வயசான பாட்டிங்க, தாத்தா, அது மாதிரி ஆளுங்க கொண்டாந்து விற்கிறாங்க. அவங்கள்ட்ட வாங்கினா அவங்களுக்கும் பயன்படும், நமக்கும் சத்து கிடைக்கும். நீங்களும் அது மாதிரி வாங்கி சாப்பிட்டு அவங்களுக்கு உதவி செய்யுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.